குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் நடந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 தமிழர்கள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல் குவைத்திலிருந்து ராணுவ விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சின் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் இறந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து உடல்கள் அனைத்தும் அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் நவல்பட்டு அண்ணாநகரைச் சேர்ந்த ராஜு என்பவர் உடல் கொச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி கொண்டு வரப்பட்டது. திருச்சி மாவட்டம் நவல்பட்டு அண்ணாநகரில் உள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு உறவினர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த தகவலை அறிந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களது இல்லத்திற்கு சென்று அவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ராஜு குடும்பத்தினருக்கு நிதியுதவி அளித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.